கார்த்திகை மாதம் பூத்திடும் போதில் கார்த்திகை பூக்களும் பூத்திடும். கண்ணில் நீட்டுளி கோர்க்கும் நிலமது வேர்க்கும், நெஞ்சில் நெருப்பினை மூட்டிடும். வணக்கம் உறவுகளே, கார்த்திகை 1ஆம் தேதி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது. அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் மாவீரர்களை அனுஷ்டிக்கின்ற நிகழ்வாக எல்லோருடைய மனங்களையும் அந்த நினைவலைகள் அலைமோத ஆரம்பித்துவிடும். அதனுடைய ஒரு ஆரம்பமாக இன்றைய நாள் கனகபுரத்தில் என்ன நடந்திருக்கிறது முழுமையான காணொளி வழியாக பார்க்கலாம். பாருங்கள். கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோம். அந்த புண்ணியர் நெஞ்சிலே பூத்ததோர் கனவினை விண்ணத்தில். வணக்கம். இந்த மாவீர் நாள் நிகழ்வுக்கான சிறுபதான பணிகளை கனகபுரம் மாவீர தூய்மையினத்தினுடைய பணிக்குழு அவர்களுடைய தலைமையில் தான் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அதனுடைய தலைவர், செயலாளர் அனைவரும் கலந்து கொண்டிருந்த சூழலிலே பணிக்குழு தலைவருடைய ஏற்பாட்டிலே அங்கே ஏராளமான மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இன்றைய நாள் சிறுபதான பணிகள் சிறப்பாக ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே எதிர்வருகின்ற 27ஆம் தேதி பொதுவான அழைப்பையும் விடுத்திருக்கிறார்கள். எல்லா மக்களும் மேகங்களே உங்கள் சொந்தங்கள் வந்துள்ளோம் வாய்திரப்பி. கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோம். அந்த புண்ணியர் நெஞ்சிலே பூத்ததோர் கனவினை எண்ணத்திலே வளர்த்தோம். இன்றைய நாள் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி கிளிநொச்சி கனகபுரம் மாவீர தூய்மையினத்தில் இந்த சிறுமதான பணிகள் ஆரம்பமாகின. பார்ப்பதற்கு வியப்பாகவும் உண்மையிலேயே அங்கிருந்த அந்த நிகழ்வினுடைய ஆரம்பம் ஆலயத்தினுடைய வழிபாட்டு பூஜைகள் எப்படியெல்லாம் இடம்பெறுமோ அதுபோல் தீபங்கள், கற்பூரங்கள் ஏற்றப்பட்டு தேங்காய் அடித்து இப்படியாக இந்த நிகழ்வு ஆரம்பமாகியது. ஆகவே இது ஒரு வழிபாட்டு தளம் போன்றே இன்றும் தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த நினைவாலயங்கள், மாவீர தூய்மை இல்லங்கள் நினைவழியாமல் இருக்கிறது என்றால் அது அப்படியான இந்த உணர்வெழுச்சி பூர்வமான தன்னெழுச்சியோடு மக்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய ஒரு பொது இடமாக இந்த மாவீர தூய்மை இல்லம் எப்பொழுதும் விளங்குவதுதான் உண்மையிலேயே தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அது சிறப்பான ஒரு அம்சமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இங்கே இந்த நிகழ்வுகளை சம்பிரதாயபூர்வமாக நிகழ்த்துகின்றவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய தியாகனனை பொறுத்த வரைக்கும் அவர் நீண்ட காலமாக இந்த கனகபுரம் மாவீர தூய்மையிலத்தோடு மாவீரர்கள் ஒவ்வொருவரையும் விதைக்கின்ற அந்த புதைக்குழிகள் மீது வித்திடுகின்ற பணிகளிலே நீண்ட காலமாக பணியாற்றியிருக்கக்கூடியவர். அவருடைய இந்த முதன்மையான செயல்பாடுகள் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. உண்மையிலேயே இதிலே எல்லோரையும் கண்ணீர் சிந்த வைத்த ஒரு காட்சி. தியாகனன் அவர்கள் இந்த தேங்காய் கற்பூரம் கொளுத்தி இந்த கனகபுரம் மாவீர தூய்மையினத்தினுடைய பணிக்குழுவினுடைய தலைவர் அவர்கள் விளக்கேற்றுகின்ற கற்பூரத்தை ஏற்றி வைக்க அதனைத் தொடர்ந்து தேங்காய் அடைக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றது. தேங்காயினை தியாகனன் அவர்கள் உடைக்கின்ற பொழுது அவருடைய கண்களில் இருந்து பெரும் ஆறாக ஓடிய கண்ணீர் அங்கிருந்த அனைவரையும் ஒரு கணம் நீர் சிலுக்க வைத்தது. நீண்ட காலம் இந்த கனகபுரம் மாவீர தூய்மையிலத்திலே அந்த கடமைகளை, பணிகளை செய்த அந்த நினைவுகள் அவருடைய நெஞ்சை ஒலுக்கி இருக்கிறது என்று நம்புகிறோம். ஆகவே இப்படியான பல உண்மையான உணர்வுகளோடு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு தான் இந்த ஆண்டும் இங்கே சிறப்பாக உணர்வெழுச்சியோடு நடைபெறுவதற்கான ஆயத்த வேலைகள் இப்பொழுது சிறுமதான பணியாக ஆரம்பமாகி இருக்கிறது. அங்கே அவதானித்தால் தெரியும், தியாகன் அவர்கள் கண்ணீர் சிந்தி அழுகிறார். அவரை சூழ்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் கண்ணீர் சிந்துகிறார்கள். அப்படியான ஒரு சூழல் இங்கே நிலவியதை எங்களால் அவதானிக்க முடிந்தது. உணர்வெழுச்சியோடு ஆரம்பமாகிய இந்த சிரமதான பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்றைய 1ஆம் தேதி ஆரம்பித்திருக்கின்ற இந்த நிகழ்வு எதிர்வருகின்ற 20ஆம் தேதி வரை
நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மாவீரர் வாரமாக அனுஷ்டிக்கப்படவிருக்கிறது. அந்த மாவீரர் வாரத்திலே மாவீரர் பெற்றோர்கள் கௌரவிப்பு நடைபெறவிருக்கிறது என்பதையும் இங்கே பல பிரமுகர்கள் கலந்து உணர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே சிறப்புற நடைபெறவிருக்கின்ற இந்த ஆண்டின் மாவீரர் விழாவிலும் மக்கள் தன்னெழுச்சியோடு உணர்வுபூர்வமாக கலந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இங்கே முன்னறிவித்தலாகவும் இங்கே கனகபுரம் மாவீரர் தொழில்நுட்பத்தினுடைய பணிக்குழுவினுடைய தலைவர் அதுபோல பலர் தங்களது கருத்துக்கள் ஊடாகவும் பகிர்ந்திருக்கிறார்கள். அகவணக்கத்தோடு இந்த நிகழ்வு ஆரம்பமாகியது. அதனைத் தொடர்ந்து மலர் வணக்கமும் இடம்பெற்றது. கார்த்திகை மாதம் பூத்திடும் போதில் கார்த்திகை பூக்களும் பூத்திடும். கண்ணில் நீர்த்துளி கோர்க்கும் நிலமது வேர்க்கும். நெஞ்சில் நெருப்பினை மூட்டிடும். கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோம். அந்த புண்ணியர் நெஞ்சிலே பூத்ததோர் கனவினை விண்ணத்திலே வளர்த்தோம். கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோம். அந்த புண்ணியர் நெஞ்சிலே பூத்ததோர் கனவினை விண்ணத்திலே வளர்த்தோம். கல்லறை வாழ்ந்திடும் வல்லவரே உம்மை கைதொழவம் துள்ளோம் கண்டிரப்பீர். மெல்லிய புன்னகை மேகங்களே உங்கள் சொந்தங்கள் வந்துள்ளோம் பாய்திரப்பீர். கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோம். அந்த புண்ணியர் நெஞ்சிலே பூத்ததோர் கனவினை எண்ணத்திலே வளர்த்தோம். கல்லறை வரிசைகள் நீள்கிறதே. அந்த பரிசையில் சுடர்கள் ஏற்றிடும் பொழுதில் நெஞ்சினில் நெருப்பது மூழ்கிறதே. வானத்தின் திருநாள் கார்த்திகையில் மாவீரத்தின் பெருநாள் கார்த்திகையில். வானத்தின் திருநாள் கார்த்திகையில் எங்கள் மாதவனாளதும் கார்த்திகையில். கார்த்திகை மாதம் கருப்பு இந்த கார்த்திகை மாதம் நெருப்பு. கார்த்திகை மாதம் கருப்பு இந்த கார்த்திகை மாதம் நெருப்பு. கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோம். அந்த புண்ணிய நெஞ்சிலே பூத்ததோர் கனவினை எண்ணத்திலே வளர்த்தோம். கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோம். அந்த புண்ணிய நெஞ்சிலே பூத்ததோர் கனவினை எண்ணத்திலே வளர்த்தோம்.
உங்களின் கல்லறை பணிகிறதே. எங்கள் தாயகம் முழுவதும் தாங்கிய தோள்களை பார்த்திட விழிகளும் ஏங்கிறதே. விதைப்பதும் உழைப்பதும் கார்த்திகையில், உங்கள் விழிகளும் மலர்வதும் கார்த்திகையில். நெருப்புகள் கிரி. உண்மையிலேயே இந்த மாவீரர் தினத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவிதமான அரசியல் கட்சி பேதங்களின்றி, எந்தவிதமான வேறுபாடுகளுமின்றி எல்லா மக்களும், தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒரே இடத்தில் வந்து ஒரு தூய்மையான இடத்தை அதை வழங்குகின்ற, போற்றுகின்ற, அந்த நினைவேந்தல்களை சிறப்பாக செய்கின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெறுவது எல்லோரும் அறிந்த விடயம். அந்த வகையிலே அதனுடைய ஆரம்பமாக இன்றைய கார்த்திகை 1ஆம் தேதி சிரமதான பணிகள் கனகபுரம் மாவீரர் திருநிலத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பணிக்குழுவினுடைய ஏற்பாட்டிலே இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே தங்களது கருத்துக்களையும் பலர் பகிர்ந்திருக்கிறார்கள். அந்த காணொளிகளையும் பார்க்கலாம். வணக்கம். நாங்கள் இப்பொழுது கிளிநொச்சி கனகபுரம் மாவீரர் தொழிலும் இல்லத்தில் எங்களுடைய மாவீரர்களுடைய நினைவு தினத்துக்கான ஏற்பாடுகள் இன்று 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மக்கள் இன்று எங்களுடைய நிகழ்வை ஆரம்பிக்கும். இந்த முறை வழமை போல நாங்கள் சிறப்பாக எங்களுடைய நிகழ்வுகள் நடைபெறும். ஆகிய மாவீரர்களுக்காக நினைவு கொண்டு எல்லாருடைய ஒத்துழைப்புகளும் எங்களுக்கு தேவை என்பதை தெரியப்படுத்துகின்றோம். மற்றது இன்றைய இதிலே நாங்கள் எங்களுடைய செயல்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்றிலிருந்து நீங்கள் எங்களுடைய இந்த மாதம் முடியும் வரைக்கும், மாவீரர் தினம் முடியும் வரைக்கும் எங்களுடைய செயல்பாடு நடைபெறும் என்பதையும் தெரியப்படுத்துகின்றோம். இன்றைய தினம் கார்த்திகை ஒன்று எங்களுடைய தேசத்துக்காக தங்கள் இன்னுயிர்களை ஆகுதியாக்கிய மாவீரர்களை நினைவு கூர்ந்து மாவீரர் வாரம் இன்றிலிருந்து அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இன்று நாங்கள் கனகபுரம் மாவீரர் துயிலுமில்ல பணிக்குழு சார்பாக இன்றைய தினம் துயிலுமில்லத்தை சிரமதானம் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக இன்றிலிருந்து கார்த்திகை 27 வரை எங்களுடைய மாவீர தெய்வங்களுக்கான நினைவு நிகழ்வு ஏற்பாடுகளை இந்த பணிக்குழு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும். எனவே இந்த பிரதேச வாழ் மக்கள், தாயக உறவுகள் அனைவரும் தன்னெழுச்சியாக வருகை தந்து இந்த மாவீர தெய்வங்களுக்கான அனுஷ்டிப்பு நிகழ்வை மிகவும் எழுச்சியுடன் செய்வதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக எங்கள் பணிக்குழுவுடன் ஒன்றிணைய வேண்டும். அதே போல் 27ஆம் தேதி கார்த்திகை மாதம் மக்கள் அனைவரும் தன்னெழுச்சியோடு வந்து ஒன்று திரண்டு எங்களுடைய காவல் தெய்வங்களுக்கான அஞ்சலியை செலுத்துமாறு அதற்கான அழைப்பை எங்களுடைய கனகபுரம் மாவீரர் தொழிலுமில்ல பணிக்குழு உங்களுக்கு வழங்குகின்றது. வணக்கம். இந்த கார்த்திகை 27 மாவீரர் தினம். மாவீரர்கள் இந்த மண்ணுக்காக தங்கள் இன்னுயிரை ஈட்ட தியாக செம்மல்கள். அவர்களுக்கு நாங்கள் தலைவணங்கி இந்த நாளில் தீபமேற்றி அவர்களுடைய தங்களை உயிரை ஆகுதியாக்கி அவர்களுக்கு நாங்கள் சிறந்தாழ்த்தி எங்கள் மனதார எங்களுடைய இரங்கலை தெரிவிப்பதோடு அந்த நிகழ்வில் அனைத்து மக்களும் கட்சி பேதமின்றி, ஜாதி பேதமின்றி அந்த தியாகிகளுக்கு, இந்த மண்ணுக்காக உயிரை கொடுத்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துமாறு அன்புடன் உங்களை வேண்டுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 1ஆம் தேதி கார்த்திகை மாதம் என்றாலே எங்கள் மனங்களில் தொட்டு செல்வது இந்த மாவீர செல்வங்கள். அந்த நிலையிலே இன்று கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்திலே மாவீரர் பணிக்குழுவினால் இன்றைக்கு சிரமதான பணிகள் ஆரம்பிக்கப்படுகின்றது. அதே வேளையிலே இந்த மாதம் எமது மாவீர செல்வங்களின் பெற்றோர்களின் கௌரவிப்புகளும் மிக சிறப்பாக இடம்பெற நிலையிலே நாங்கள் வருகின்ற இந்த மாவீர தினத்தையும் நாங்கள் ஒரு சிறப்புடனும் எமது தியாகத்தின் உச்சத்தை எட்டுகின்ற இந்த மாவீர செல்வங்களின் இந்த மாவீர தினங்களையும் நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம். நன்றி. இந்த மாவீர் நாள் நிகழ்வுக்கான சிறுமதான பணிகளை வந்து கனகபுரம் மாவீரர் துயிலுமில்லத்தினுடைய பணிக்குழு அவர்களுடைய தலைமையில் தான் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அதனுடைய தலைவர், செயலாளர் அனைவரும் கலந்து கொண்டிருந்த சூழலிலே பணிக்குழு தலைவருடைய ஏற்பாட்டிலே அங்கே ஏராளமான மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இன்றைய நாள் சிறுமதான பணிகள் சிறப்பாக ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே எதிர்வருகின்ற 27ஆம் தேதி பொதுவான அழைப்பையும் விடுத்திருக்கிறார்கள். எல்லா மக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அதுபோல் தொடர்ந்து வரும் நாட்களிலே இன்னும் நிகழ்வுகள், அதாவது மாவீரர் பெற்றோர் கௌரவிப்புகள், மாவீரர் வாரங்கள் அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றன. இந்த நிகழ்வுகளில் தன்னெழுச்சியோடு மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தையும் பலர் பகிர்ந்திருக்கிறார்கள். வீசிடும் காற்றதும் சூரிய தீயதும் உங்களின்
என்கிறதே எங்கள் தாயகம் முழுவதும் தாங்கிய தோள்களை பார்த்திட விழிகளும் ஏங்கிறதே. விதைப்பதும் உழைப்பதும் கார்த்திகையில், உங்கள் விழிகளும் மலர்வதும் கார்த்திகையில், நெருப்புகள் எரிப்பதும் கார்த்திகையில், எங்கள் நெஞ்சுகள் சிலிர்ப்பதும் கார்த்திகையில். கார்த்திகை மாதம் கருப்பு, இந்த கார்த்திகை மாதம் நெருப்பு. கார்த்திகை மாதம் கருப்பு, இந்த கார்த்திகை மாதம் நெருப்பு. கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோம். அந்த புண்ணிய நெஞ்சிலே பூத்ததோர் கனவினை எண்ணத்திலே வளர்த்தோம். கல்லறை வாழ்ந்திடும் வல்லவரே உம்மை கைதொழ வந்துள்ளோம் கண்டிரப்பீ. மெல்லிய புன்னகை மேகங்களே உங்கள் சொந்தங்கள் வந்துள்ளோம் வாய்திரப்பீ. கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோம். அந்த புண்ணிய நெஞ்சிலே பூத்ததோர் கனவினை எண்ணத்திலே வளர்த்தோம். கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோம். அந்த புண்ணிய நெஞ்சிலே பூத்ததோர் கனவினை எண்ணத்திலே வளர்த்தோம்.